என் அன்பு குழந்தையே, உனக்காக நான் காண்பித்திருக்கின்ற இந்த 3 கதவுகளில் ஒரு கதவை தொட்டு விட்டாயல்லவா? உனக்கான தமிழ் வருட பிறப்பில் என்ன பரிசு கிடைக்கப் போகின்றது? இந்த கதவிற்கு பின்னால் நல்ல விஷயம் இருக்கின்றதா அல்லது கெட்ட விஷயம் இருக்கின்றதா? எந்த விஷயத்தை நோக்கி உன் பயணம் இருக்கின்றது? என் குழந்தை, எதை நினைத்து கொண்டு இந்த கதவினை நீ தொட்டாய் என்பதை அம்மா உனக்கு தெளிவாக சொல்ல வந்திருக்கின்றேன். இந்த பிரித்யங்கரா, உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால், என் பிள்ளையே, இந்த பிரித்யங்கரா உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதை கண்டு நீ மனமகிழ்ச்சி அடைய வேண்டுமல்லவா? நாளை வருடத்தினுடைய தொடக்க நாள். தமிழ் வருடம் பிறக்கின்றதல்லவா? என் பிள்ளையே, உனக்கு நீ தொட்ட கதவில் என்ன இருந்தது என்று நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக மனமகிழ்ச்சிதான் அடையப் போகின்றாய். என்ன வேண்டும் என்று நினைத்து கொண்டு தொட்டாய் என்பதனை நீ ஒரு நிமிடம் சிந்தித்துக்கொள். என் குழந்தையே, ஒவ்வொரு கதவிலும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் இருக்கின்றது. இதில் உனக்கு தேவை என்னவென்பதனை நீ சொல்லிவிட்டால் அம்மாவிற்கு நிச்சயமாக புரிந்து கொள்வேன். நான் சொல்கின்ற விஷயமும் நீ தொட்ட கதவிற்கு பின்னால் இருக்கின்ற விஷயமும் சரியாக இருக்கும் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அந்த விஷயம் உடனடியாக நிறைவேறப் போகின்றது என்ற அர்த்தம். அதே நேரத்தில் என் பிள்ளையே, நான் சொல்கின்ற விஷயமும் நீ தொட்ட கதவிற்கு பின்னால் இருக்கின்ற விஷயமும் நீ நினைத்த விஷயமும் வேறு வேறாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு சில காலம் தாமதங்கள் எடுத்து கொள்ளும். அவ்வளவுதானே தவிர அது உனக்கு நடக்காமல் நிச்சயமாக போகாது. நல்லதை மட்டுமே அதிகமாக நினைக்கின்ற என் குழந்தை, இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். எந்த விஷயத்தை இந்த பிரித்யங்கரா உன் வாழ்க்கையில் தருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றாள் என்பதையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். தெய்வத்தை வணங்கியதால் உனக்கு கிடைத்த பலன் என்னவென்று தெரிய வேண்டுமல்லவா? அதை இன்று சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன் வாழ்க்கை உனக்கு ஏற்றது போல மாறிவிடத்தான் போகின்றது. நான் சொல்வது கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் என் பிள்ளை அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் உன் வாழ்க்கைக்கு சரி என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களையும் அம்மா தெரிந்து கொண்டுதான் உன்னோடு பேசுகின்றேன். இந்த பிரித்யங்கரா எல்லாவற்றையும் அறிந்ததனால்தான் என் பிள்ளையோடு பேச வேண்டும் என்று வருகின்றேன். என் குழந்தைக்கு ஏதோ ஒரு வகையில் ஆறுதலை தருகின்றேன். என் தங்கமே, உனக்கென்று யாரும் இல்லை என்று வருந்துவதற்கு பதிலாக எல்லாவற்றிற்கும் மேலான என் தாயானவள் இருக்கின்றாள் என்று எண்ணி நீ மனமகிழ்ச்சி அடைந்து விட்டால் போதும். என் தங்கமே, நீ முதலில் தொட்ட கதவுகள் என்னவென்று பார்க்கலாமா? என் தங்கமே, நீ தொட்ட கதவு முதலாவது கதவாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் மனநிறைவான ஒரு நல்ல உறவை நீ பெறப்போகின்றாய் என்று அர்த்தம். என் தங்கமே, அதாவது உண்மையான உறவு என்று இங்கு யாரும் அதிக அளவில் எல்லோர் வாழ்க்கையிலும் கிடைத்து விடுவதில்லை. போலியான உறவுகளை சந்தித்து வாழ்க்கை வெறுத்து போன என் பிள்ளைக்கு தன் மனதில் இருக்கின்ற உறவு உண்மையான உறவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையை அந்த உறவோடு நல்லபடியாக கடந்து வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. அப்படியானால் என் தங்கமே, இந்த வாழ்க்கையை அந்த உறவோடு நீ நல்லபடியாக வாழ்வதற்கான அனைத்து சூழ்நிலைகளையும் உன் பிரித்யங்கரா உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். நீ தொட்ட கதவு முதலாவது கதவாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போகின்றது. என் தங்கமே, அப்படியானால் நீ தொட்டிருப்பாயானால் உனக்கு மன சந்தோஷம்தானே? சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் அதோடு சேர்ந்து வந்துவிடும் அல்லவா? என் தங்கமே, நீ தொட்ட கதவு இரண்டாவது கதவாக இருக்கும் பட்சத்தில் அந்த கதவிற்கு பின்னால்
என் குழந்தை, உன் வாழ்க்கையின் உனக்கு அன்றாட தேவைக்கான பணத்தினை அம்மா தருவதாக வைத்திருக்கின்றேன். என் தங்கமே, அதிகமான பண வசதி வாய்ப்புகளை எல்லாம் என் பிள்ளை கேட்கவில்லை. அம்மா, கடன் இருக்கின்றது, அதை அடைக்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் கையேந்தாத நிலை எனக்கு எப்பொழுதும் வேண்டும். என்னுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். என்னை நம்பி இருப்பவர்களுக்கு என்னால் முடிந்ததை நான் செய்து கொடுக்க வேண்டும் என்றுதான் என் பிள்ளை நீ கேட்கின்றாய். இதை கூட அம்மா தராமல் விட்டு விடுவேனா என்ன? என் பிள்ளையே, இரண்டாவது கதவிற்கு பின்னால் உன்னுடைய தேவைக்கான பண வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நல்ல செய்தி இருக்கின்றது. என் குழந்தையே, இதை நீ தேர்ந்தெடுத்திருந்தாலும் அது உனக்கு சந்தோஷம்தானே? அதிகமாக பணத்தை பெற்று செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் என்ற ஆசை என் பிள்ளைக்கு இல்லை. என் பிள்ளையினுடைய ஆசையோ நல்லபடியாக இந்த வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும். யாரிடத்திலும் ஒரு நாளும் கெட்ட பெயர் வாங்காமல் தன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து சிறப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது. அந்த எண்ணத்தை உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கின்றேன். என் தங்கமே, நீ தொட்ட கதவு மூன்றாவது கதவாக இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளைக்கு அம்மா தரவிருப்பது என்ன தெரியுமா? அந்த கதவிற்கு பின்னால் வைத்திருக்கின்ற விஷயம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை வாழ்க்கையில் எதன் மீதும் ஆசைப்படாமல் என் பிள்ளைக்கான மன நிம்மதியை அங்கே வைத்திருக்கின்றேன். என் தங்கமே, ஒருவேளை நீ மனதில் நினைத்திருப்பது இதுவாக இருக்குமோ என்கின்ற சந்தேகம் எனக்கு இருக்கின்றது. ஏன் தெரியுமா? அம்மா, பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், பணம் வேண்டாம், நகை வேண்டாம், வாழ்க்கையில் எதுவும் வேண்டாம், நல்ல உறவு கூட எனக்கு வேண்டாம், மன நிம்மதியை மட்டும் தாருங்கள் தாயே என்று என் பிள்ளை நீ கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக என் குழந்தை, உன் வாழ்க்கையில் அது ஒன்று போதுமல்லவா? என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த விஷயங்களில் நீ எல்லாவற்றையும் உன்னை விட்டு இழந்து விட்டாலும் நிம்மதி என்ற ஒன்று, அதாவது உன்னுடைய மனதிற்கான அமைதி மட்டும் உனக்கு கிடைத்து விட்டால் போதுமல்லவா? அந்த அமைதியை கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ்வாயல்லவா? மன நிம்மதி என்பது எப்பொழுது உனக்குள் வருகின்றதோ அப்பொழுதே மற்ற உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை நிகழ்வுகளும் உனக்கு பெரிதாக தோன்றிவிடாது. என் தங்கமே, எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதை கொடுத்துவிடும். இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவை என்பதை உன்னால் சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் குழந்தைக்கு நான் தர நினைப்பதை சரியாக கொடுத்து விடுவேன். என் தங்கமே, 3 கதவிற்கு பின்னால் இருந்தது என்னவென்று தெரிந்து கொண்டாயல்லவா? நல்ல உறவா? தேவைக்கான பணமா? வாழ்க்கைக்கான நிம்மதியா? இதில் நீ எதை நினைத்து தொட்டாயோ அதை நான் அம்மா சரியாக சொல்லி இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் உடனடியாகவே அது நிறைவேறத் தொடங்கும். நான் சொன்னதும் நீ நினைத்ததும் வேறு வேறாக இருக்கிறது என்றால் சில கால தாமதத்தை அது எடுத்துக்கொள்ளும் என்பதனை மட்டும் என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும். மாற்றங்களை உன் வாழ்க்கையில் தருவது இந்த பிரித்யங்கரா என்பதனை மறக்காமல் நீ இருக்க வேண்டும். அம்மா எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, உனக்கானதை எல்லாம் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க பல முயற்சிகளை செய்கின்றேன். நான் என்னுடைய முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்றால் என் பிள்ளை நீ செய்ய நினைப்பதை எல்லாம் சரியாக செய்ய வேண்டும். அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை எல்லாம் சரியாக கேட்டுக்கொண்டு அதன்படி நீ நடக்க வேண்டும். மற்றவையெல்லாம் நீ நினைத்ததை விட சிறப்பாக உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ மிக விரைவாக புரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கு இதைவிட வாழ்க்கையில் வேறென்ன தேவைப்பட போகின்றது? தான் வணங்குகின்ற தெய்வம், தான் நம்பிக்கை வைத்திருக்கின்ற தெய்வம் தன்னை தேடி வந்து வாக்கு தருவதை விட வேறு என்ன சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்துவிடப் போகின்றது? இந்த சந்தோஷத்தை என்றுமே என் பிள்ளை மனதில் வைத்து கொண்டு இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழத் தொடங்கு. இது நாள் வரையிலும் அடைந்த கஷ்டங்களை எல்லாம் மறந்து இனிமேலாவது மன மகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் போதும். மற்றது எல்லாம் உனக்கு நீ நினைத்தது போல மாறிவிடும்.
என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.